ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபாஸ் டைரி. நாங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அது ரொம்ப நாள் வரைக்கும் அழுகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இது. கொத்தமல்லி இலை பார்த்திங்க அப்படின்னா, அடியில் இருக்க வேறு அழுகி போன இலையெல்லாம் எடுத்துட்டு ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத் போட்டு அந்த இலையை வச்சுட்டு திருப்பி மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் ஆர் காட்டன் கிளாத் போட்டு வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு டைட்டாக கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா, கொத்தமல்லி இலை ஆனாலும் சரி, கருவேப்பிலை, புதினா எதுனாலுமே 10 நாள் வரைக்கும் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் எப்படி மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட், நம்ம எல்லாத்துக்குமே ஏலக்காய் டீ குடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாங்கள் ஆசைப்படுவோம். ஆனால் ஒவ்வொரு தடவை யார் அந்த ஏலக்காவை தட்டி டீயில் மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் சலுப்பு இருக்கும். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, டீத்தூள் மிக்ஸ் பண்ணும்போதே நாங்கள் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து டீத்தூளை நாங்கள் ஒரு பாக்ஸில் போடுவோம். போடுறப்பே நாங்கள் ஒரு ஏலக்காய் ஒரு 10-15 ஏலக்காவை ஒட்டுக்காக மிக்ஸியில் போட்டு அரைச்சி அந்த பவுடரை நாங்கள் டீத்தூளில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நாங்கள் எப்போல்லாம் டீ குடிக்கணும்னு நமக்கு ஆசையாக இருக்கோ அப்போல்லாம் நாங்கள் ஏலக்காய் டீ குடிச்சிக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டும், கையிலலாம் ஒட்டும். அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ட்ரை கிரேப்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஃப்ரீயாக இருக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரூபாஸ் டைரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.